மனைவியை கொன்று காதலிக்கு ஆதாரம் அனுப்பிய காதலன் சிக்கியது எப்படி? அமெரிக்காவில் மனைவியை கொன்று இந்தியாவில் உள்ள காதலிக்கு ஆதாரம் அனுப்பிய காதலன் காட்டி கொடுத்த ஃபிட்னஸ் ஆப் இந்திய பொறியாளர் வசமாக சிக்கியது எப்படி? காதலிக்கு சடலத்தின் புகைப்படம். அமெரிக்காவில் மனைவியை கொன்று நாடகமாடிய இந்திய பொறியாளர் சிக்கியது எப்படி? அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் தெலங்கானாவைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளரான அவினாஷ் நோர்னே அவரது மனைவி ரஜிதா சபினேனியுடன் வசித்து வந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர்களது அடுக்குமாடி குடியிருப்பின் குளியலறையில் ரஜிதா சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் இந்த வழக்கு சந்தேகத்திற்கிடமான மரணமாக கருதப்பட்டது. ஆனால் பிரேத பரிசோதனை முடிவில் ரஜிதா கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. சுமார் 9 மாதம் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் டிஜிட்டல் ஆதாரங்கள் மற்றும் பிற தகவல்களின் அடிப்படையில் அவினாஷ் மீது காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. அவினாஷ் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டு திரும்பிய போது தன் மனைவி குளியலறையில் பூட்டப்பட்டிருந்ததை கண்டதாக கூறினார். ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் வேறு யாரும் வீட்டிற்குள் நுழையவில்லை என்பதை அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் ஸ்மார்ட் லாக் பதிவுகள் காட்டின. மேலும் அவரின் கைபேசி பதிவுகள், அழைப்பு விவரங்கள் மற்றும் பிற டிஜிட்டல் தரவுகளை வைத்து காவல்துறை விசாரணை நடத்தியது. அவினாஷின் மொபைல் போனில் இருந்த ஃபிட்னஸ் செயலி முக்கிய ஆதாரமாக மாறியது. ரஜிதா இறந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் அவினாஷின் இதய துடிப்பு மற்றும் உடல் இயக்கம் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்ததை அந்த செயலி காட்டியது. அதன் பிறகு விசாரணை வலயத்திற்குள் வந்த அவினாஷ் இந்தியாவில் ஒரு பெண்ணுடன் திருமணத்திற்கு பிறகும் தொடர்பு வைத்திருந்ததாகவும் அவருக்காக மனைவியை கொலை செய்ததாகவும் கூறியுள்ளார். போலீசுக்கு சந்தேகம் வராமல் இருக்க மனைவிக்கு இருமல் மருந்தை அதிகம் கலந்து ஒரு ஜூஸ் கொடுத்துள்ளார். அதனை ஆசையாக மனைவியும் குடித்துள்ளார். மருந்து வாசம் வருவதாக மனைவி கேட்டபோது ஏதேதோ சொல்லி சமாளித்துள்ளார். போலீஸ் வந்து கேட்டபோது அவருக்கு இருமல் இருந்ததால் அதன் மருந்தை அதிகம் எடுத்துக் கொண்டதாகவும் அதனால் நிலை குலைந்திருக்கலாம் என்றும் முதலில் அவினாஷ் கூறியுள்ளார். தனது மனைவி இறந்த நாளன்று அவினாஷ் தனது இந்திய காதலியுடன் பல முறை போனில் பேசியதாக கூறப்படுகிறது. கொலை நடந்த மறுநாள் அவர் தனது மனைவியின் உடலை புகைப்படம் எடுத்து அதனை காதலிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதை அவர் விசாரணையின் போது ஒப்புக்கொண்டார். வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வருகிறது. மனைவியை கொலை செய்த அவினாஷ் வழக்கு அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகியுள்ளது.